ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, an accurate clock shows 8 o'clock in the morning. Through how many degrees will the clock hand rotate when the clock shows 2 o'clock in the afternoon? ஸோ நீங்கள் 8 o'clock பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், 8, 12. ஸோ இப்போ வந்து அது வந்து என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 8 o'clock in the morning வந்து 2 o'clock in the afternoon கிட்காங்க. ஸோ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஸோ 8லேருந்து 2க்கு போகிறக்குரிய டிஃப்ரென்ஸ். ஸோ டோட்டல் வந்து இந்த கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து ஆரம்பித்து ஒரு 12க்கு போகணும் அப்படின்னா வந்துட்டு மொத்தம் 360 டிகிரி இருக்குது இல்லையா. ஸோ இந்த வட்டம் வந்து 360 டிகிரி. ஸோ 12லேருந்து 1க்கு போகணும் அப்படின்னா மொத்தம் 12 இது இருக்குது. அப்போது 12லேருந்து 1க்கு போகிறதுக்கு வந்து 30 டிகிரி எடுத்துக்குது சரியா. 30 டிகிரிங்கிற ஆங்கிள் எடுத்துக்குது. ஸோ இப்போ 8லேருந்து 9 போகிறதுக்கு வந்து 30 டிகிரி, 9லேருந்து 10 போகிறதுக்கு வந்து இன்னொரு 30 டிகிரி. ஸோ அப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 வேல்யூ இருக்குது. ஸோ 6 × 30 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து 180 டிகிரி சரியா. அதாவது 8 to 9, 9 to 10, 10 to 11, 11 to 12, 12 to 1, 1 to 2. ஸோ இதுக்கு ஒரு 30 டிகிரி, இதுக்கு ஒரு 30 டிகிரி, 30, 30. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ 6 × 30 வந்து 180 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கிளாக் அட் 10:25. 10:25னா ஒரு முள் மினிட் ஹவர் ஹேண்ட் வந்து 10ல் இருக்குது, மினிட் ஹேண்ட் வந்து 5ல் இருக்குது சரியா. ஸோ அப்போ இதுக்குரிய ஆங்கிள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 5, 6 இல்லையா, 6, 7, 8, 9 இருக்கும் சரியா. மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 5. ஸோ 5 × 30 இல்லையா. 5 × 30ங்கிறது வந்து 150. ஸோ அந்த 25 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 12.5. ஸோ மொத்தம் 162.5. ஸோ இதுக்குரிய ஆங்கிள் வந்து 162.5 சரியா. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும், 360 டிகிரி மைனஸ் 162.5 இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 197.5. ஸோ ஆன்சர் வந்து இது. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். ஸோ ஹவு மச் டஸ் அ வாட்ச் லூசஸ் பர் டே இஃப் இட் ஹேண்ட்ஸ் கோயின்சைட் எவ்ரி 64 minutes? ஸோ லூஸ் பர் டேனாலே 65 5/11 எடுத்துக்கணும் சரியா. ஸோ அதான் ஒரிஜினல் இது. இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 64ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது எவ்வளோ மணி நேரம் வந்து அது வந்து கெயினாக லூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 × 5/11. ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்னா 16/11 எழுதணும். ஸோ இது 5/11 எழுதிடக்கூடாது சரியா. ஸோ அப்போது இதுதான் 16/11ங்கிறதான் வந்து என்னோடய டிஃபரன்ஸ் வேல்யூ டிவைட் பை எரர் வேல்யூ. எரர் வேல்யூ எவ்வளவு 64 minutes. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 24 × 60 மல்டிபிள் பண்ணிக்கிறது தான் டோட்டல் ஹவர்ஸ் சரியா. இது வந்து டோட்டல் ஹவர்ஸ், டோட்டல் மினிட்ஸ் சரியா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 16/11 × 1/64 × 24 × 60 இல்லையா. ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். 32, 30 இல்லையா. ஸோ இது 2, இது 12. ஸோ டோட்டல் வந்து 360 மினிட்ஸ்னு வருது. 360/11 மினிட்ஸ்னு வருது. ஸோ தட் இஸ் சம்திங் பட் 32 8/11. ஸோ இது எப்படி எழுதலாம், 32 8/11 எழுதலாம் இல்லையா மினிட்ஸ். அதாவது 32 × 11 பார்த்திங்கன்னா 352 இல்லையா, ப்ளஸ் 8 டிவைட் பை 11, தட் இஸ் 360 டிவைட் பை 11. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்ளம். அட் வாட் டைம் பிட்வீன் த கிளாக் 7 and 8 will the hands of the clock will be in the straight line but not together? ஸோ 7 to 8 மணி, 7 to 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது ஹவர் ஹேண்ட் வந்து 7ல் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1ல் இருக்கும் இல்லையா, 7, 1. ஸோ அப்படிங்கும் போது தான் அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷினே தெரியுது, இது வந்து 7 minutes past 5 அப்படின்னு. பட் எக்ஸாக்டாக 5ல் இருக்காது சரியா. ஸோ
அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 5 இது வந்து 5 இல்லையா, 1ன்னா 5 மினிட்ஸ்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இப்போ 5/11 எழுதணும் சரியா. 5/11 7 மினிட்ஸ் 7 hours past 5/11 அதான் நம்மளோட ஆன்சர். At what time between the 5:30 and 6 o'clock will the hands of the clock will be at the right angle கேட்காங்க. ஸோ இது 5:30க்கும் 6க்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்போ இருக்கும், ஸோ இது 12, இது 6, இது 5 இல்லையா. ஸோ இப்போ 5, 7, 8 இல்லையா. ஸோ இந்த டைமில் தான் அது வந்து ரைட் ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது, இதோட வேல்யூ வந்து 40 இல்லையா. 40/11 இல்லையா. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம், 43/7/11 எழுதலாம் கரெக்டாக. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 480/11 வருது. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 447 + 7 473 473 + 7/11 that is 48 இல்லையா. ஸோ 8ன்னா என்ன அர்த்தம், 40 மினிட்ஸ் அர்த்தம். அதெல்லாம் 40/11 எழுதிக்கிறேன் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி எழுதலாம், 480/11 எழுதலாம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 43/7/11 5 minutes past 5 hours past 43/7/11 minutes 43/7/11 minutes past 5. ஸோ அப்படி தான் எழுதணும். So next 6th problem. So what is the angle between the minute and hour hand of the clock when the time is 4:20? ஸோ 4 o'clock இங்கே இருக்குது, 20நாலும் இங்கே தான் இருக்கும். அது வந்து சேம் அதே இடத்துல தான் இருக்கும் இல்லையா. ஏன்னா 1ன்னா 5 மினிட்ஸு, 2ன்னா 10 மினிட்ஸு, 15னா 5, 3னா 15, 4னா 20. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 20 எடுத்துக்கணும், 20யை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 10. ஸோ 10 degree is your answer.